அதாவது ஒரு விஷயம் அவர் நம்ம இவ்வளவு நாள் நம்ம பார்த்ததில் என்னென்னா, இன்றைக்கி ஒரு முடிவு எடுக்கிறார், மறுநாள் அதை வந்து அவர் ஒத்தி போடுறார் அல்லது திரும்ப பெறுகிறார். உங்களுக்கு எனக்கு அது கொஞ்சம் முகத்தை கவிழ செய்யக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இருக்கும். இப்படி நேற்று பேசினமே இவ்வளவு கூச்சமடைவோம். ஆமாம், அப்படியெல்லாம் அவருக்கு இல்லை. அவர் வந்து ஒரு முடிவு எடுக்கிறார், அந்த முடிவை மாற்றிக்கிறார், ரெண்டுத்தையும் நியாயப்படுத்துகிறார், ரெண்டுத்துலேயும் வெற்றி கிடைச்சதாக சொல்லுகிறார். எல்லாருடைய ஆலோசனையும் கேட்டு ஒரு முடிவெடுக்கிற ஒரு ஒரு அரசன், அவங்க கீழே ஒரு மந்திரி பிரதானிகள் இருக்கார்கள், ஒரு மந்திராலோசனை நடத்தி அதற்கப்புறம் ஒரு முடிவுக்கு வர ஆளாக தடாலடியான அந்த மாதிரி இல்லை. அவரே ஒரு முடிவு எடுக்கிறார், அந்த முடிவை அவர் செயல்படுத்துகிறார். அது பல பேருக்கு பிடிச்சிருக்கு. இவர் வந்து முடிவு எடுக்கிறதுக்கு தயங்குறது இல்லை, வேகமாக எடுக்கிறார், வேகமாக செயல்படுத்துகிறாருன்ட்டு. அதனால் பல விபரீதங்களும் நடக்குது. அதாவது இந்த மாதிரி சட்டவிரோதமாக இருப்பவர்களால் அது வந்து ஒரு டபுள் எட்ஜ்ட் சோர்ட். நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. நிறைய தவறு செய்பவர்களும் அவர்களாக இருக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் அவர் வந்து கற்பழித்தவர்கள், கொலை செய்தவர்கள் அத்தனை பேரும் அங்கேருந்து தப்பி ஓடி இங்கே இருக்கிறார்கள்லாம் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த கலிஃபோர்னியா ஆளுநரை நான் வந்து எல்லையை பாதுகாக்கக்கூடிய அவருடைய ஒரு அதிகாரி இருக்கார், டாம் ஹால்டனோ நம்ம அவர் பேர்.